கடைசியில் காயலான் கடைக்கு ஒட்டடை படிந்தது. காயத்ரியே, உன்னை எத்தனை நாள் நான் பார்த்திருப்பேன், எட்டி எட்டி பார்த்திருப்பேன், கிட்ட கிட்ட பேச எத்தனைப்ப. ஆனா நீ என்ன விட்டு போயிட்ட. நீ குடியிருந்த வீடு இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ குடியிருந்த வீடு கைமாறி 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 போய்விட்டது. கடைசியில் காயலான் கடையாகி காயலான் கடைக்கு போய்விட்டது. போய் அது ஒட்டடை. ஒரு மழைக்கால இரவில் மகள் ஓடிப்போன துக்கத்தில் ஒரு தட்டச்சு பையிலன்னா டைப் படிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு மழைக்கால இரவு. அப்ப மகள் ஓடி போய்விட்டாள். அந்த துக்கத்தில் அந்த மத்தியில் உரிமையாளர் தூக்கில் தொங்கிய நொடிந்தது. நீ ஓடிட்ட காயத்ரி. ஆனா அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர் யாரா இருப்பாங்க? அவங்கள தூக்குல தொங்கிட்டாங்க. அவங்க மனசு நொடிந்தது. நீ தரிசனம் தந்த கோயில் வௌவால் சந்ததி பெருகி புராதனவாதத்தில் நீ தரிசனம் சந்திய ஒரு கோவில்ல. கோவில் என்றால் இங்க சொல்லக்கூடியது வீடு. அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா? வௌவால் சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது. உன்னை காதலித்த எங்கள் கவிதைகள் பரடேறிய டைரி தாளில் கண்ணி கடியாமல் உன்னை காதலித்து காதலித்து உன்னை பார்த்து பார்த்து மயங்கி எழுதி என்னுடைய வரிகள் எல்லாம், என்னுடைய டைரிகள் எல்லாம் எங்க இருக்கிறது தெரியுமா? பரணில் கிடைக்கிறது. எப்படி? உனக்கு கண்ணி கடிந்து விட்டது, நீ ஓடிவிட்டாய். அது இன்னும் கண்ணி கடியாமல் இருக்கிறது. மிலிட்ரிக்காரனுக்கு மனமாகி நீ டெல்லியில் இருப்பது எனக்கு தெரியும். அதையும் சப்தர் ஜங்கோ சத்தாஜி பேட்டையோ, நீ இருக்கிறது ஹிந்திக்காரன் ஊரோ. சப்பாத்தியும் சால்வனாவும் தேய்த்து திரும்பாய் துருந்திருக்கும் உன் வாழ்வு. நான் நினைக்கிறேன், முன்னாடி மாதிரி காயத்ரி நீ அழகாக இருக்கிறாயா என்று தெரியவில்லை. என் மனம் இன்றும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சப்பாத்தியும் சால்வனாவும் சாப்பிட்டு சாப்பிட்டு உன் திரேகம் திரும்பாகி இருக்கிறதோ? பேருந்துர்த்திய டீ கடையில் என் பொருள் வாயில் பிரிந்த நண்பர்களின் தற்செயல் சந்திப்பைகள் கேட்கப்படும் முதல் கேள்வி, காயத்ரி எங்கே இருக்கா மாப்பிள்ளை என்று. இன்றும் போகிறேன் காயத்ரி, அதே டீ கடைக்கு தான் போகிறேன், டீயை குடிக்கிறேன். ஆனா எனது நண்பர்கள் இன்றும் என்னை எப்படி தெரியுமா கேட்கிறார்? நீ சப்தாஜியை கல்யாணம் பண்ணி கொண்டு நீ டெல்லிக்கு போய்விட்டார். என்ன கேட்கிறார்கள்? காயத்ரி எங்கே இருக்கிறார் மாப்பிள்ளை என்று. நான் என்ன பதில் சொல்வேன்? 10 வருடத்திற்கு முந்தைய 10th A கிளாஸ் ரூமில் நீயும் நானையும் பார்த்து ரசித்ததை சொல்வேனா? பேசியதை சொல்வேனா? உன்னை நீ, அதாவது நான் நோக்க நீ நோக்கி ரசித்து மெய்மறந்து நின்றதை சொல்வேனா? எதை சொல்வேன்? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நீங்களே சொல்லுங்கள், எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை என்று காயத்ரிக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அப்பாவின் உலகத்திற்கு வருகிறார். அந்த பூச்சி கரையால் செல்கள் என அப்பாவின் கௌரவ தோழர்கள் வந்து போகும் அவ்வுலகம் புத்தகங்களால் ஆனது. எங்க அப்பாவுக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பூச்சி கரையா நீங்க பார்க்கலாம். அந்த புத்தகத்தை ரொம்ப நாள் வச்சிருந்தா, எங்க வீட்டுல மகாபாரதம், அந்த பெரிய பெரிய புக்கெல்லாம், பகவத்கீதைலாம், அதெல்லாம் அந்த காலத்துல படிப்பு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும். அதுல வச்சுதான் படிப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, அது அந்த பூச்சி வந்து நிறைய அரித்து இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி அழகா பக்குவப்படுத்தி வச்சிருக்க. இருந்தாலும் அப்படி கரையான் செல்கள் என அப்பாவின் கௌரவ தோழர்கள் கரையான் செல்களாக அரித்து வந்து போகும் அவ்வுலகம் எதுன்னு தெரியுமா? புத்தகங்களால் ஆனது. எங்க அப்பா வந்து பார்க்க வருவாங்க. எதுக்கு தெரியுமா? எங்க அப்பா ஒரு புத்தக பிரியர். அவர் படித்து படித்து நிறைய வச்சிருப்பாங்க. அவருடைய நண்பர்கள் எல்லாம் கரையான் போல எங்க அப்பா வந்து அரைப்பாங்க. அந்த புக்கு படிச்சியா? அதுல என்ன இருக்கு? இந்த புக்கு படிச்சியா? கடல் புறா படிச்சியா? பொன்னியின் சபதம். இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கையும் கேட்டு 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 அவர்கள் அரித்து வந்தார்கள். அலமாரி, மர ரேக்குகள், பரண் என எல்லாம் நிரம்பி இடப்பற்றாக்குறையால் மூச்சு திணறி கொண்டிருக்கிறார்கள். மூட்டைக்குள் அடைபட்டு எடுத்தார்கள். எங்க வீட்டில் வந்து பாருங்க, அலமாரி நிறைய புக் இருக்கும், மர ரேக்குகளில் புத்தகம் இருக்கும், எல்லாம் நிரம்பிட்டு இடமே இல்லை.
பெரிய சாக்கு மூட்டையில போட்டு வச்சிருக்கோம். அங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? புத்தகம் மட்டும் மூச்சு திணறல. இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் மூச்சு திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். அநேகமாய் அவர்கள் புழுதிகளை பற்றி புது நாவல் எழுதலாம். நான் நினைக்கிறேன், ஒரு நாள் எனக்கு நேரம் கிடைத்தால், அது யார் யார் எழுத்தாளர்கள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் புதிய புழுதிகள் என்று புது நாவல் எழுதத் தொடங்குங்கள். தூசியிசம் என்னும் புதுவகை யுக்தியை அந்நாவல் அறிமுகப்படுத்தி இனி வரும் இலக்கிய கூட்டங்களில் சண்டையை தூண்டலாமே. எல்லாம் அந்த இசம் இந்த இசங்கிறாங்க. இது எப்படின்னா, புழுதின்னு ஒரு புது நாவல் எழுதுங்க. தூசி இசம், ஏன்னா எல்லாம் தூசி படைந்து போய்விட்டது. தூசி இசம் என்று புது நாவல் படியுங்கள். அப்பாவின் உலகில் அவரொத்த நண்பர்களும் அவ்வப்போது அனுமதி. அதன் திறப்பு சாவி எப்போதும் அப்பாவிடம். அதில் நண்பர்கள் மட்டுமல்ல, அங்கு எழுதியிருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேரும் அப்பாவின் நண்பர்கள் தான். அந்த சாவி எங்க தெரியுமா இருக்கும்? அவர்கிட்டயே எப்பொழுதும் இருக்கும். நேற்று அப்பாவை குறித்து பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு. நேற்று அப்பாவை நினைச்சேன். எனக்கு என்ன புரியாத ஒரு பயம், ஒரு பெருமை தோன்றியது. ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என்னையும் விட்டிருப்பார். நான் நினைச்சேன், யாராவது ஒரு மூட்டை புத்தகம் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, ஆதோ நான் முத்துக்குமார் இருக்கான்னு சொல்லிட்டு என்னையும் வித்திருப்பார். நல்ல வேலை யாரும் எங்க அப்பாவுக்கு ஒரு மூட்டை புத்தகம் கொடுக்கல. கொடுத்திருந்தா அன்னைக்கே யார் கையிலாவது நான் போயிருப்பேன் என்று முத்துக்குமார் குழந்தை சொல்கிறார். குழந்தைகள் கையாட்டாத கூர் சிறையில் இருந்தது, கொடியசைத்து போகிறாள் கடைசி பெட்டியில் கால். குழந்தைகள் கையாட்டாத கூர் சிறையில், டாட்டான்னு காமிக்காத கூர் சிறையில் இருந்தது, கொடியசைத்து போகிறார் கடைசி பெட்டியில் கால். நான் இப்பொழுது குழந்தைகள் கையசைக்க முடியாத ஒரு நிலையில் கையை காட்டி டாட்டா என்று கூறிவிட்டு என்னுடைய இப்பொழுதைய இந்த 3வது பகுதியை கூர் சிறையில் இருந்து என் வீட்டில் இருந்து கொடியசைத்து நான் நன்றியை தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கடைசி பெட்டியில் கார்டாக இல்லை, முதல் பெட்டியில் உங்களை பட்டாம்பூச்சி விற்பவனிடம் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.